ரோபோ சங்கர் படப்பிடிப்பின் போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இப்போ சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிருக்காரு. அதுக்கு பலர் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இந்த சிஎம் ஸ்டாலின். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரோபோ சங்கர் இறப்பிற்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கொடுத்திருக்காரு. இதுக்கு காரணம் யாரு? இந்த அரசு தான். இந்த அரசு நடத்தக்கூடிய மது கடைகள் தான் இதுக்கு காரணம். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு பேருடைய கல்லீரல்கள் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? மது கடைகளுடைய எண்ணிக்கை ஆரம்பத்திலிருந்து இப்போ எவ்வளவு எண்ணிக்கை கூடியிருக்கு. இதுல கொஞ்சம் வயசு பசங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் மதுவை குடிச்சு அதுக்கு அடிமையாகி இப்போ வரைக்கும் அவங்களுடைய கல்லீரல்களுடைய நிலைமை ரோபோ சங்கருடைய கல்லீரல் மாதிரி பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அது செயலிழக்கக்கூடிய நாட்கள் வரும். இதற்கு காரணம் வேற யாரும் இல்லை, இந்த திமுக அரசு தான். இந்த மது கடைகளை வைத்து சம்பாதிச்சு பாதி கவர்மெண்ட்டுக்கு, பாதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஸ்டாலினை சார்ந்தவர்களுக்கும் தான் இந்த மது கடையிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் செல்லுது. இது மூலியமா சம்பாதிச்சு மக்களுக்கு நீங்க சாப்பாடு போடுறதுக்கு பதிலாக வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம். தயவு செய்து இந்த மது கடைகளை நீங்க மூடுங்க. ரோபோ சங்கருடைய இறப்பிற்கு வேற யாரும் காரணம் இல்லை, இந்த திமுக அரசும் அது நடத்தக்கூடிய மதுக்கடைகளும் தான். நான் திமுகவை மட்டும் நான் பிளேம் பண்ண விரும்பல, அதிமுகவும் தான் இதை சிந்திச்சு. இனி வரக்கூடிய அரசு இந்த மாதிரி தவற செய்யக்கூடாது. 2026 வெற்றி பெறக்கூடிய கட்சி மதுக்கடைகளை முழுமையா மூடணும். இனியும் ஒருத்தர் இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டு செயலிழக்கப்பட்டு இறந்து போகக்கூடாது அப்படின்றதற்காக தான் இவ்வளவு ஆதங்கமான பதிவு. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க ஏதோ கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த கல்லீரல் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, எதனால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு எவ்வளவு பேர் சிந்திக்கிறீங்க? இந்த மது கடைகளை அதிகமா திறந்து வச்சு எல்லாருக்கும் மதுவை ஊட்டி கொடுத்து அது மூலியமா கல்லீரலை எல்லாம் செயலிழக்க செஞ்சிட்டு இருக்காங்க இந்த அரசியல்வாதிகள். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய ஆதங்கமும் வலியும் உங்களுக்கும் புரிஞ்சுது அப்படின்னா என்னுடைய இந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னொரு பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye from your cheers.